ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, வாங்க நான் மாங்காய் பச்சடி செஞ்சுருக்கிறேன். எனக்கு மாங்காய் பச்சடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாயில் அப்படியே எச்சு ஊறுதுல. நல்ல இனிப்பு, புளிப்பு, காரம், இந்த சொல்லுவாங்களே அறுசுவையும் நாக்கில் நாட்டி மாடன், அதுமாரி இது மாங்காய் பச்சடிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. சூப்பராக இருக்குங்க. தண்ணியில் சாதம் போட்டு கொடுத்தா கூட நான் அப்படியே தொட்டுட்டு இதை நிறைய சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராருக்கெல்லாம் மாங்காய் பச்சடி பிடிக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாங்காய் பச்சடி நான் எப்படி செஞ்சேன்றதை சின்னதாக ஒரு செய்முறை விளக்கம் கொடுக்குறேன். ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது மாங்காயை நல்லா தோல் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிய விட்டு கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லாத விட்டுடலாம். இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச மாங்காவெல்லாம் அதில் சேர்த்து லைட்டாக ஒரு கிண்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மூடி போட்டு ஒரு லைட்டாக வேக விட்டு, அதுக்கப்புறம் காரத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், வெல்லம், நாட்டு வெல்லம், நல்ல வெல்லம், நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நாங்கள் நிறைய இனிப்பு சாப்பிட மாட்டோம், அதனால் நார்மலாக சேர்த்துருக்குறோம். லைட்டாக பெருங்காயத்தூள், நல்லாயிருக்கும், உப்பு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், சேர்த்து நல்லா கிண்டு உங்களை கிண்ட வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், அப்படியே கேரட் அல்வா போலே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா? யாருக்குங்க மாங்காய் பச்சடி பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இது ஒரு ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிக்கும். இது எப்படியே வச்சாலே இப்பயே சாப்பிட்ருவாங்க எல்லாருமே. இருந்தாலும் எனக்கு இந்த பவுலு நான் வாங்கி ரொம்ப நாளாக சும்மாவே வச்சுருக்கேன். இது நான் வாங்கலை, எனக்கு எங்கள் பாப்பா கிஃப்டாக ப்ரெசன்ட் பண்ணது. இதில் ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கணும்னு நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். இது அதுவும் அப்படி பவுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை பாதுகாக்கிற மாரி இதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுக்குறாங்கன்னா அதை மறக்கக்கூடாது, பத்திரமா வச்சுருக்கணும். அதனால் இந்த பவுலில் நாளைக்கே சாப்பிட்டாலும் பசங்க பரவாயில்ல, ஆனால் இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும்னு என்னுடைய ஆசை. இந்த பவுலில் தான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் தான் சேர்த்து வைக்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது, அல்வா மாதிரி இருக்கா? இப்போ பசங்களுக்கு நைட்டுக்கு சாப்பிட மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு இதில் சேர்த்து வைக்க போகிறேன். யாராருக்கெல்லாம் மாங்காய் பச்சடி பிடிக்குமோ வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்லாம். இது நான் பங்கனப்பள்ளி மாங்காயில் செஞ்ச மக்களே. எங்கள் வீட்டில் 2 மரம் இருக்குது. ஒன்று ஒட்டு மரம், இன்னொன்று பங்கனப்பள்ளி மரம். இந்த பங்கனப்பள்ளிக்காய் மேக்ஸிமம் குறைஞ்சது 3/4 கிலோ, 1 கிலோ, 1/2 கிலோ இப்படி தான் இருக்கும். குட்டி குட்டியெல்லாம் இருக்காது. காயை பார்க்கும் போதே மரத்தில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக குரங்கு தொல்லை தாங்க முடியல. மரத்தில் ஏறுனா பிடிச்சிட்டு கிளையெல்லாம் ஆட்டுதா. ஒரு மரத்துக்கு 50 குரங்கு ஏறினா என்னங்க ஆகும்? அதனால் டெய்லி நிறைய காய் கொட்டுதுங்க. கடித்து வேறு நிறைய போட்டு வச்சிருந்தேன். அதுக்கும் போதே கையில் ஓட்டுது. விறகடுப்பில் செஞ்சேன். நாங்கள் வேர்வை தாங்க முடியலன்னு தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க எங்களோட சேர்ந்து மாங்காய் பச்சடி சாப்பிட்லாம். கண்டிப்பாக எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.